கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். சங்கீதக்காரராகிய தாவீது தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறதை அறிக்கை செய்கிறார். அது மட்டுமல்ல, அவர் அறிந்து வைத்து அவர் பேசுகிறார், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். எப்படி ரட்சிப்பு உண்டாகும்? தேவனுடைய கிருபையின் மேல நம்பிக்கையா இருக்கிறதினாலே ரட்சிப்பு உண்டாகும். அந்த ரட்சிப்பின் பயனால் இருதயம் களிகூரும். சங்கீதக்காரராகிய தாவீது தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருந்ததை போல நாமும் நம்பிக்கையா இருப்போம். அதனாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். அதனாலே நம்முடைய இருதயம் களிகூரும். நாம் செவிப்போம். தகப்பனே, சங்கீதக்காரராகிய தாவீதை போல நாங்களும் உடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். அந்த கிருபையின் நிமித்தமாக எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாய் செய்வீராக. அந்த ரட்சிப்பினாலே எங்களுடைய இருதயம் கலிகூறத்தக்கதாக செய்வீராக. ஆண்டவரே, அப்பா, கிருபையின் மூலமாக, கிருபையின் மேல நம்பிக்கையா இருக்கிறதின் மூலமாக, உம்முடைய கிருபையின் மேல நம்பிக்கையா இருக்கிறதின் மூலமாக எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுனாலே ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. எங்களுடைய இருதயம் கலிகூறுகிறதுனாலே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி கர்த்தாவே. சங்கீதம் 13:5 பிரகாரம், இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.